வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் யாரோட ஃபேன் ஃபிக்ஷன் பார்க்க போனால் டீ குக்கோட 2 ஷார்ட்டோட செகண்ட் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து பாருங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன ஜானல் எஃப்எஃப் வேணுமோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து போடுவேன். அண்ட் லைக் பண்ணாதுங்க, கமெண்ட் பண்ணாதுங்க, அது வந்து பண்ணிவிடுங்க. அதோட முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எல்லாம் விட்டுருப்போனா டீ தான் பார்த்தீங்கன்னா ஜேகேயோட பிடி சாராக காலேஜுக்கு வந்திருப்பார். ஸோ அவர் வந்ததை பார்த்ததுமே ஆண்ட்ருக்கும் ஜேகேக்கும் அவ்வளோ ஷாக்கு. ஜேகேலாம் அப்படியே வானத்தில் பறந்துருப்பார், அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமாக ஜேகே வந்து ஜிம்முக்கும் வந்து போயிருந்தா டீ வந்து இங்கே என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அதுக்கு ஜேகே எனக்கு மார்னிங் வந்து செட் ஆகலை, நான் ஈவினிங்காக வரேன் அப்படி சொல்லிட்டு ஒரு டைமிங்லாம் மாற்றிருப்பார். ஸோ அதில் தான் நான் வந்து விட்டேன். இப்போ நம்ம அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜேகேவும் டேயும் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா போகுது. ஜேகே வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கார். அந்த ஹாப்பிக்கு நடுவில் இந்த குறுக்கு அந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணோட என்ட்ரி வந்ததுமே டேன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டுட்டே இருக்கான். டேயும் பார்த்தீங்கன்னா ஜேகேவை அப்படியே விட்டுட்டு ஹே ஜெனி இங்கே என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்க, அப்போ ஜெனி என்னட்டு நேற்றே நான் சொன்னல எனக்கு ஜிம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு மார்னிங் வந்தேன், நீ இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் போயிட்டேன். ஏய் அதனால என்னப்போ நீ ஆஃபீஸ் போகிற, உனக்கு ஈவினிங் வந்தால் கரெக்டாக இருக்குமா? மார்னிங் வந்தால் தான் நீ இருக்க மாட்டேல்ல. எனக்கு ஈவினிங்கே ஓகே தான், நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். பரவாயில்லட்டே, நீ இருக்கும் போது எனக்கு என்ன ப்ராப்ளம்? அப்புறம் எனக்கு இந்த டம்மி உள்ளே போகணும், அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபிகராக இருக்கணும். ஏய் இப்போவே நீ ஃபிகர் தாண்டி அப்படி சொல்லிட்டு டே வந்து சொல்ல. இது ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படி பேன்னு நின்று பார்த்துட்ருக்காரு. என்னவா இப்படிலாம் பேசுகிறான், யாரவ இப்படி பல்ல காமிச்சு பேசிகிட்டு இருக்கா என் ஆள்கிட்டயா அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா முறைச்சிக்கிட்டு ஜெனியை வந்து பார்த்துட்ருக்கா. ஜெனி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து போயிட்டு அவங்களும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. டே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஜேகேக்கு தான் சொல்லி கொடுக்கணும், பட் அவர் ஜேகேவோ மறந்துட்டு ஜெனி கூட வந்து போயிட ஜேகேக்கெலாம் ஒரு மாதிரி ஹார்ட்டே பிரேக் ஆகிடுது. என்ன அவன் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டான் சே அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சேரில் போய் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு டேவும் ஜெனியும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. பார்த்தா டே இது ரொம்ப ஹெவியாக இருக்குடா, அதுக்கு பார்த்தா எல்லாம் ஃபுல்லாக போகணும்ல, நீ தானே ஃபிகராக இருக்கணும்னு, அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், பண்ணு அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா ஜெனிக்கு நல்லா வந்து ஒர்க் அவுட்லாம் சொல்லி கொடுக்க. ஸோ அது பார்க்க ஜேகேக்கு ஒரு மாதிரி காண்டாகுது. என்ன இவனை ஈவினிங் பார்க்கலாம் நான் டைம் மாற்றிட்டு வந்தா இங்கே எவ்வளோ ஒருத்தி இவனுக்காக டைம் மாற்றிட்டு வந்திருக்கான். எல்லோரும் என் டைம் மேலே தான் டேயாங் என்ன டேயாங் பண்ணுறா, இது ரொம்ப ஹெவியாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லோ பண்ண. என்ன ஸ்லோ பண்ணு, ப்ரீத் நல்லா வாங்கினா தானே கேலரிஸ்லாம் நல்லா பர்ன் ஆகும், ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணு அப்படி சொல்லிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு. பார்க்க ஜேகேக்கு வயிறெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. இதை பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன்னா நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து எழுந்திரிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு வந்து போயிடுறாரு. இப்போ டே ஹே ஜெனி நீ இதை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதே பண்ணிட்டு நான் வந்துடுறேன் என்ன அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா அவளை விட்டுட்டு அவளை பார்த்தீங்கன்னா ஜேகே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஜேகே வந்து இல்லை, எங்கே போயிட்டாங்க, இதை பண்ணிகிட்டு இருக்க சொன்னால் அதுக்குள்ளே காணாமல் போயிட்டான் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மற்ற பேர்கிட்டலாம் வந்து கேட்குறாரு ஜேகே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவன் போனான் அண்டு ரொம்ப கோவமாக இருந்தான்னு தெரியல. ஓ அப்படியா, சரி ஓகே. டேயாங் இங்கே வா, டைம் ஆச்சு, இப்போ என்ன பண்ணணும்? ஐயோ ஒருத்தி ஏய் அடுத்து பக்கத்தில் இருக்குல்ல அதில் போயிட்டு 4 லிஃப்ட் பண்ணுப்போ அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு அப்படியே வந்து அவரும் சேரில் வந்து உட்காந்துக்கிறாரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த நைட்டு வந்து முடிய இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் காலேஜில் நான் இனிமேல் வரமாட்டேன்டா. டேய் ஏடா பேசிகிட்டு இருக்கா, அங்கே போனதுலேருந்து தான் எனக்கே என்னை பற்றி ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது, இப்போ என்னடா வரமாட்டேன்னுலாம் சொல்லிகிட்டு இருக்க. எனக்கு அங்கே போகவே பிடிக்கல. டேய் வீட்டுக்கு மேலே தானடா இருக்குது, அதுவே போக பிடிக்கலையா? போக பிடிக்கல சொல்கிறல, இனிமேல் நான் வரல, போகிறதா இருந்தால் நீ மட்டும் போ, என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்காத அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் இருந்து கத்திட்டுருக்க. அப்போ ஆண்ட்ராய்ட் சரிடா வர பிடிக்கலன்னா விடு, அதுக்கே அப்படி கத்துற, சும்மா எப்போ பார்த்தாலும் எல்லாம் டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்க. சரி நைட்டு வந்து இம்பார்ட்டண்ட்டாக பேசுன்னு சொல்லிட்டு கால் பண்ணியே, என்ன சொல்லு. அதுவா, அது நேற்று சில்வர் என்கிட்ட வந்து பேசினாடா. ஏடா சொல்கிற, உண்மையாவா? ஆமாண்டா, நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, நான் அங்கே சும்மா உட்காந்துட்டு இருந்தேன் செவத்து மேலே, அவளே வந்து ஆண்டர் எவடா சில்வர், ஹேய் ஏடா இங்கே என்ன பண்ணுற? டியா சரி விடு, எங்கே என்ன பண்ணுற, என்னாச்சு?
இல்லை இங்கேனா தனியாக உட்காந்துட்ருக்க, அதான் கேட்கலான்னு. ஓ அப்படியா? ஒன்றும் இல்லை, சும்மா தான். நீ அப்படி இப்படின்னு நடந்தால் கூட ஒன்று பார்க்கலாம். ஆனால் நீ எங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க. ஆண்டர், உனக்கு சொன்னால் புரியாதாடா, நீ எனக்கு தம்பி மாதிரிடா. இப்போ பாருடி, இன்னொரு டைம் தம்பி மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்த அப்புறம் அவ்வளோதான். நீ பார்க்க எனக்கு அக்கா மாதிரி எப்படி இருக்க? ஏன் இல்லையா? எனக்கு என்ன? ஏய், ஏஜ்லாம் விட்ரி, பார்க்குறதுக்கு சொல்கிறி. நீ எவ்வளோ குட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்க. எனக்கு ஒன்று அதனால தாண்டி பிடிக்கும். அதுலேயும் நீ யாருக்கிட்டையும் கோவமாக கூட பேச மாட்டேன், அப்படியே குழந்த மாதிரி இருப்ப, எல்லாரையும் கேர் பண்ணுவேன், லவ் பண்ணுவேன். எனக்கு அதெல்லாம் வேணும்டி, அதனால தான் உன் பின்னாடி சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன். ஆண்டவன், எனக்கு சொன்னால் புரியலையா? ஃபிலிக்ஸே ஆல்ரெடி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான், நீயும் ஏன் இப்படி பண்ணுற? அவனுக்கு சொன்னாலும் புரியாது. நீ புரிஞ்சுப்பந்தானடா உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். இப்போ பாரு, இப்போ உனக்கு பிரச்சனை நான் லவ் பண்ணுறதா, இல்லைன்னா அந்த ஃபிலிக்ஸும் இருக்கான் நீயும் அவன் மாதிரி பண்ணுறிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்தியா? ஆண்டர், எனக்கு ஒன்று பிடிக்கும்டா. நீ ஒரு மாதிரி ஜாலியாக இருக்க, எனக்கு அது பிடிக்கும் உன்னை பார்க்குறதுக்கு. பட் அது லவ்வானு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியலடா. உன் ஏஜ் இங்கே பாருடி, மறுபடியும் ஏஜ்னு ஆரம்பிக்காத. நான் என்னடி பண்ணுறது? உங்கள் அப்பா அவசரப்பட்டு உன்னை பெற்றுக்கிட்டான், எங்கள் வீட்டில் கொஞ்சம் லேட்டு, அதுக்கெலாம் என்ன பண்ண முடியுமான்னு. இப்போ நீ என்ன சொல்ல வர? சரி விடு, இப்போ சொல்றி, நான் உன்னை லவ் பண்ணுறேன், இப்போ இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போ. ஆண்டர், இப்படி கேட்டால் நான் என்ன சொல்வேன்? ஃபிலிக்ஸ் வேறு. ஏய், அவனெல்லாம் விடு, நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீ சொல்லு, எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஆண்டர், அது வந்து சொல்லு. ஆண்டர், எனக்கு ஒன்று பிடிக்கும்டா. அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை? எனக்கு தெரியல, என்னோட ஏஜில் சின்ன பையனை எப்படி நான் லவ் பண்ண முடியும்? நீ எப்படி அதை வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்கிற? அதனால் என்னடி, என்னோட பெரிய பொண்ணா என்னை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் உன்னெல்லாம் ஒர்க்லாம் அனுப்ப மாட்டேன்டி, நானே தான் உன்னை பார்த்துக்குவேன். இப்போ எப்படி நீ உன் வீட்டில் குழந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கியோ அதே மாதிரி தாண்டி, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உன்னை அதே மாதிரி தான் பார்த்துப்பேன். நீ என்னெல்லாம் கேட்குறியோ அதெல்லாம் நான் செய்வேன்டி, உனக்கு நான் இருக்கேன், சரியா? அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரூ பார்த்தீங்கன்னா சில்வருக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணேன். சில்வருக்கும் ஆண்ட்ரூ ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் இந்த ஃபிலிக்ஸ் தான் குறுக்க வந்து எப்போ பார்த்தாலும் சில்வரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரியாக அவங்க 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா சில்வரும் வந்து ஓகே, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ வந்து சொல்லியிருப்பாங்க. அது கேட்டதுக்கப்புறமா தான் ஆண்ட்ரூக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். ஹேய், உண்மையாவாடி எனக்கு பிடிச்சிருக்குல்ல உனக்கு? பிடிச்சிருக்கு ஆண்டர், உனக்கு பிடிக்கும். பட் அந்த ஃபிலிக்ஸ் தான் அப்பப்போ நடுவில், ஏய் அவனை விட்றி, நான் பார்த்துக்கிறேன், 2 தட்டுனா கீழே விழுந்துருவான், நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஓகேவாடி? உனக்கு ஓகே தானே? ஓகே தான். ஆனால் ஆண்டர், என்னடி, நீ காலேஜ்லாம் நல்லா முடிச்சதுக்கப்புறமா வீட்டில் பேசி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லலாம். அப்புறம் வீட்டில் எல்லாருக்கும் ஓகே சொன்னால் தான் நம்ம மேரேஜ், இல்லைன்னா நான் ஓடிலாம் வரமாட்டேன், சரியா? நானும் உனக்கு கூப்பிட மாட்டேன்டி. உன்னை வீட்டில் எப்படிலாம் வளர்க்குறாங்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு இப்போ எவ்வளோ வயசாகுது, பட் இருந்தாலும் உன்னை உன் வீட்டில் குழந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க. அவங்கள விட்டுட்டு என் கூட வாடின்னு நான் சத்தியமாக கூப்பிட மாட்டேன். எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, நம்ம 2 பேரும் வெயிட் பண்ணலாம். நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன், முடியலன்னு வச்சுக்கேன் அவங்க காலில் கூட விழுறேன்டி உனக்காக. அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஜேகே கிட்ட வந்து சொல்ல அவர் ஒரு மாதிரி ஆணு, அவ்வளோ நாளும் நாடா நீ காலில் வீர அளவுக்கு போகிற, என்ன பண்ணுறது? காதலுக்காக காலை பிடிக்கிறதுலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல. இது சொல்கிறதுக்கு தான் நேற்று கால் பண்ணியா? ஆமாம், என் ஆள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா, அதுவும் அவளே வந்து என்கிட்ட பேசினா தெரியுமா? நான் கூட சும்மா வீடு கிராஸ் பண்ணும் போது ஒரு டைமாவது மூஞ்ச பார்த்துலான்னு சொல்லிட்டு தான் அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் உட்காந்துட்டு இருந்தேன், எனக்கு இவ்வளோ பெரிய ஆஃபர் கிடைக்குன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல தெரியுமா? சரி, இப்போ என்ன ஆச்சு? அதனால் என்ன ஆச்சா? இந்த மேட்ரு மட்டும் இந்த ஃபிலிக்ஸ் நாய்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எவ்வளாச்சும் அவங்ககிட்ட போட்டு கொடுத்துருப்பான். எப்படியும் ஒரு 2 ஹவர்ஸில் ஒரு ஃபைட் சீன் இங்கே நடக்கும். அப்போ நீ என் கூட இருப்பல்ல? டேய், என்னடா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னடா ஜிம்முக்கெலாம் இதை பாரு, ஜிம்முக்கு அதே எடுக்காது, எனக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வருது. சரி விடு, ஒரு ஜிம்முக்கெலாம் போகணும்ல, அதெல்லாம் வச்சு அப்படியே கொஞ்சம் ஃபைட் பண்ணினா கரெக்டாக இருக்கும். பிகாஸ் லவ்வில் உன் ஃப்ரெண்டு தானே, ஹெல்ப் பண்ண மாட்டியா? உன் லவ்வுக்கு நான் தான் இங்கே செருப்படி வாங்கணும் போல இருக்குது. அப்படி சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் கிளாஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு லன்ச் டைம் ஆகுது. இப்போ ஜேகேவும் ஆண்ட்ரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கிரவுண்டில் வந்து உட்காந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜுன்னு பார்த்தீங்கன்னா தூரமாக நிறைய புக்ஸ்லாம் தூக்கிட்டு போக அது ஆண்ட்ரும் ஜேகேவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, டேய் இவனுக்கு வேறு வேலையே இல்லையாடா, எப்போ பார்த்தாலும் இந்த டீச்சருக்கெலாம் புக்கு தூக்கிட்டே இருக்கான்,
விட்றா அவன் வேலையாக தானே இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு எக்ஸாம் டைமில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் அப்படியே எப்படியாச்சும் கேட்டு வாங்கிடான்டா. அதனால தான்டா எப்போ பார்த்தாலும் டாப்பராக இருக்கான். ஓ இதில் ஒரு உள்குத்து வேறு இருக்கா? ஆமாண்டா அதெல்லாம் தெரியாதனால தான் நம்ம இப்படி இங்கே பார்த்துட்ருக்கோம். அவன் நல்லா படித்து நல்லா டாப்பருன்ற பேர்லாம் வாங்கி வச்சுருக்கான். சரிதான் உனக்கு கூடலாம் சேர்ந்தா அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி பார்த்தா அவ்வளோதான் ஃபிலிக்ஸ் அவங்க கேங் அப்படியே வந்து ஓடி வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு ஜேகே டேய் என்னடா அங்கே கொஞ்சம் பாரேன் என்னடா அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரோ வந்து பார்க்குறாரு. பார்த்தா எல்லோரும் இவங்க 2 பேரையும் வந்து அடிக்கிறதுக்காக தான் ஓடி வராங்க. அதை பார்த்ததுமே ஆண்டர்லாம் அவ்வளோதான் டேய் இன்னைக்கு மட்டும் நான் அடி வாங்கினேன் என் லவ் செத்துதுரா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு குடுன்னு ஓடி போக ஜேகே அதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். டேய் என்னடா என்னை விட்டு ஓடுற அப்படி சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி போகிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா ஓடி போக 2 பேரும் வந்து ஓடிட்டுருக்காங்க. 2 பேரையும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபிலிக்ஸ் கேங் வந்து ஓடிட்டுருக்கு. டேய் இன்றைக்கி அவனுங்களை விடவே கூடாது. எவ்வளோ தைரியம் தான் என் ஆளையே என்கிட்ட பிரிச்சிருப்பான். அவகிட்ட காலைல போய் நான் பேசுகிறேன். இந்த பாரு ஃபிலிக்ஸ் எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. உன் மூஞ்செல்லாம் யாராச்சும் லவ் பண்ணுவாங்களா? நான் ஆண்ட்ரே தான் லவ் பண்ணுறேன்னு என்கிட்டயே சொல்லிட்டு போகிறாடா. அவளை விட்டுருங்க ஆனால் இவனை விடவே கூடாது. அப்புறம் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறானே அந்த ஜேகே அவன் காலையும் சேர்த்து உடைங்கடா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா 2 பேரையும் அந்த பிடிக்கிறதுக்காக ஓடிட்டுருக்காங்க. இப்போ ஆண்ட்ரும் ஜேகேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றாயிட்டாங்க. ஸோ காலேஜ் பின்னாடி ஒரு பேக்யார்ட் மாதிரி இருக்கும். அந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு 2 பேரும் வந்து லாக் ஆகிட்டாங்க. டேய் ஓடினது தான் ஓடணும் வெளில ஓடி இருக்கலாம்ல எதுக்குடா இங்கே வந்தோம்? டேய் என்ன கேளு நீ தானடா என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்த போச்சு நீ சத்தியமாக செத்தண்டா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படி பயந்துக்கிட்டு அவங்கெல்லாம் பார்த்துட்ருக்கா. அப்போ ஃபிலிக்ஸ் டேய் இங்கே வாடா. டேய் உன்னை தாண்டா கூப்பிட்றான். டேய் உன்னை தாண்டா. டேய் ஆண்டர் உன்னை தான். ஸோ என்ன தான் கூப்பிட்றான் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிலிக்ஸ் கிட்ட வந்து போகிறாங்க. போயிட்டு எவ்வளோ தைரியம்டா என் சில்வரை என்கிட்டேருந்தே பிரிச்சிருப்ப. ஃபிலிக்ஸ் அண்ணா அப்படிலாம் இல்லைண்ணா அது எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனால் பாருங்களேன் அவளுக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் தானா நடுவில் நந்தி மாதிரி வந்து இவ்வளோ நாள் எங்கள் லவ்வு சக்ஸஸ் ஆகாமல் இருந்ததுக்கு நீங்கள் தானே ரீசன். நியாயப்படி நாங்கள் தானே உங்களை ஓட விட்டு உரைக்கணும். பட் நீங்கள் இப்படி மாற்றி பண்ணுறீங்களேண்ணா. ஓ என்ன அடிப்பியா நீ மச்சா? கேட்டிங்களாடா என்ன அடிக்கணுமா? வாய் தாண்டா அவனுக்கு இப்படி அனுப்பான். வாயில் 2 குத்துறேன். இரு அவங்ககிட்ட பேச வேண்டியதுலாம் இருக்குது. ஏய் சில்வர் உன்னோட 2 வயசு பெரிய பொண்ணு அவளை நீ லவ் பண்ணுறியா? ஏஜ் தானேண்ணா லவ்வுக்கு ஏஜ்லாம் இல்லைல்ல. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்ண்ணா. சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் டைம்லேருந்தே அவளை நான் பார்த்து சைட்லாம் அடிச்சிருக்கேண்ணா. ஆனால் என்ன அப்போல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கும் அவகிட்ட போய் பேச. பட் இப்போ அந்த பயம்லாம் இல்லைண்ணா. இப்போ அவ்வளோ என்னை லவ் பண்ணுறா. நீங்கள் என்னை எவ்வளோ அடித்தாலும் சரி நான் அவளை தான் லவ் பண்ணுவேன். அவள் என்னை தான் லவ் பண்ணுவான். ஓ அவ்வளோ தைரியமாடா அப்படி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. ஜேகேக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் போனால் அவரையும் வந்து தூக்கி போட்டு மிதிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அங்கேயே நின்றுட்டுருக்கா. அப்போ ஆண்ட்ரு டேய் நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா இவ்வளோ நாள் தலை தெறிக்க ஓடனியே அது எனக்காக இல்லையாடா? நொட்டுவாங்க இவர் லவ் பண்ணுறதுக்கு நாங்கள் அடி வாங்குவோம் நல்லா வாங்கு. ஆனால் 2 வாயிலே போடுங்கண்ணா எப்போத்தாலும் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரு வந்து அடிக்க சொல்லி ஜேகேவும் வந்து சொல்ல எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரு போட்டு அடிக்கிறாங்க. அப்போது கரெக்டாக பிரைட் பார்த்தீங்கன்னா ஜேகே கிட்ட வந்து வராங்க. வந்துட்டு நீ தானே அவனுக்கு சப்போர்ட்டு? அண்ணா அப்படிலாம் இல்லைண்ணா நானே ஏதோ அப்ராணியாக இருக்கேன். ஏய் நீ அப்ராணியா? மாமி உனக்கு ஒரு மேட்ரு தெரியுமா? என்னதுரா? இவங்க 2 பேரும் ஜிம்முக்கு போகிறாங்களாம். எது ஜிம்மா? அண்ணாண்ணா அப்படிலாம் இல்லைண்ணா அது ஏதோ ரூமர் நம்பாதீங்க. இல்லை இவன் ஜேகே இருக்கான்ல இவன் வீட்டு மேலே தான் ஏதோ ஜிம் இருக்கான். அதில் கூட இப்போ இந்த ஸ்கூலில் புதுசாக ஒருத்தர் சேர்ந்துருக்கானே பிடி சார்ட்டே. ஆமாம் அவனோட தானா 2 பேரும் அங்கே போய் தான் ட்ரைனிங்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தைரியம் தாண்டா அது அப்படின்னு சொல்ல ஃபிலிக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே முறைச்சிக்கிட்டு ஆண்ட்ரு பார்க்குறாரு. ஆண்ட்ரு கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா இனிமேல் அந்த பக்கம் தலை கூட வச்சு படுக்க மாட்டேண்ணா ப்ளீஸ் நான் விட்டுருங்கண்ணா. சில்வருக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி கேவலமாக நினைப்பாண்ணா விட்டுருங்கண்ணா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சிட்ருக்கா. ஆண்ட்ரு போட்டு எல்லோரும் அடின்னு அடிச்சிட்ருக்காங்க. பிரைட் பார்த்தீங்கன்னா ஜேகேவும் வந்து அடிக்கிறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாறி தூக்கி போட்டு மிதிச்சிட்ருக்க. அப்போ கரெக்டாக அந்த சைட் பார்த்தீங்கன்னா டீயோட என்ட்ரி. ஏய் ஏடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் தான். எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு டேய் இவன் தாண்டா அந்த டே அவன் கிடக்குறான் அட்ரா அப்படி சொல்லிட்டு ஃபிலிக்ஸோட கேங் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அடிச்சிட்ருக்க. அப்போ டே பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட வர வந்துட்டு ஃபிலிக்ஸோட கையை போட்டு முறுக்கி ஏடா பண்ணிகிட்ருக்கீங்க? சின்ன பசங்கக்கிட்ட எப்படி நடந்துக்குன்னு தெரியாதா? சார்
இப்போ தான் வரணும்னு தோணுச்சா? இவ்வளோ ஸ்லோ மோஷனில் என்ட்ரி தேவையா சார்? அப்படி சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சிக்க. அப்பட்டே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்கு இப்போ இங்கே வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க. அப்போ ஃபெலிக்ஸ், இதை பாரு, இதை பற்றிலாம் உனக்கு தெரியாது, நேற்று தானே ஜாயின் பண்ணேன் சார், நான் அதோடு நிறுத்திக்கோ. இங்கே வேறு யாராச்சும் வந்தாங்களா? யாரும் வரமாட்டாங்க. நீ என்ன பெரிய இவனாட்டம் இங்கே வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிட்டே திமிரா பேச. டேக்கு பார்த்தீங்கன்னா செம கோவம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏய் என்ன சார்ன்ற மரியாதை இல்லாத பேசிகிட்டு இருக்கா? உனக்கெல்லாம் என்ன மரியாதை? எனக்கு மார்க் போடுறானே அவனையே நான் அப்படி தான் பேசுவேன். நீ வெறும் பிடி சார், உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேவை தள்ளி விட்டுட்டு ஆண்ட்ரை போய் அடிக்க போக. அப்போ டே பார்த்தீங்கன்னா ஃபிலிக்ஸோட கையை போட்டு முறுக்கி, என்னடா பிடி சார்னா நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு போவேன்னுச்சியா மாவண்ண? இன்னொரு டைம் இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிலிக்ஸை போட்டு அந்த அடி அடிக்கிறாரு. அதை பார்த்துட்டு பிரைட்லாம் அவ்வளோதான், ஏன்னா அவன் இந்த அடி அடிக்கிறான் அப்படி சொல்லிட்டு ஒரு ஓரமாக போய் நின்றுக்கா. அப்போ ஜேகேவும் ஆண்ட்ரும், டேய் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை பாரா, டே சார் எவ்வளோ நல்லவர், நமக்காக ஃபைட் பண்ணுறாரு. யார் அவனா? அவனை பற்றி என்கிட்ட பேசாத அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா மாதிரி கோவமாக அங்கே நின்றுட்டு டேவையும் மறைச்சிட்ருக்க. டே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோரும் அடித்து துரத்தி விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ருக்கிட்டேயும் ஜேகேக்கிட்டேயும் வந்து வராங்க. ஏய் 2 பேருக்கும் ஓகே தானே? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா பொறாமல் போட்டு பொழுந்துட்டானுங்க என்ன. ஓ சரி வா, ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணலாம், மெடிக்கல் ரூம் போல் வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றா. அப்போ ஆண்டர், சார் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம். ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வா அப்படி சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு போயிட்டு டே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரேக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிவிட்டு சரி போ உனக்கு வந்து முடிஞ்சிச்சு ஜேகே நீங்கள் வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட. ஜேகே பார்த்தீங்கன்னா இல்லை பரவாயில்ல எனக்கு சின்னாடி தான், அது நானே பார்த்துக்கிறேன், ஏய் இங்கே வா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கூப்பிட்றேன். ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போயிடுறாரு. எங்கே சில்வர்கிட்ட இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ, போயிட்டு நம்ம பேசியாச்சும் அவளை வந்து சமாளிச்சிடலாம் அப்படியே சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகேக்கு பாய் சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாரு. இப்போ ஜேகே ஒரு மாதிரியாக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. அப்போ டே என்னாச்சு உனக்கு, எதுக்கு இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுட்ருக்க? நான் ஒன்றும் சண்டை போடல, அவங்க தான் வந்தாங்க அடித்தாங்க, அப்புறம் நீங்கள் குறுக்க வந்துட்டீங்க. நீங்கள் எதுக்கு வந்தீங்க? நான் உன்னோட சார், நான் தானே உன்னை சேவ் பண்ணோம். எரியுது, பொறுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் வந்து பண்ணிகிட்ருக்க. அப்போ டே ஆமாம் நேற்று எதுக்கு பாதியிலே போயிட்ட? அது அம்மா கூப்பிட்டாங்க, அதான். அம்மாவை கூப்பிட்டாங்க? ஆமாம். உண்மையாகவே அம்மா தான் கூப்பிட்டாங்களா, இல்லைனா நேற்று ஒருத்தி வந்திருந்தாளே ஜெனின்ட்டு அவளை பார்த்து ஜெலஸ் ஆகி போயிட்டியா? ஜெனியா? அவளை பார்த்து நான் எதுக்கு ஜெலஸ் ஆகணும்? அவள் யாருன்னு எனக்கு தெரியாது. போய் தானே சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எதுக்கு இப்போ அதை பற்றி பேச்சு. அப்புறம் எனக்கு ஜிம் வரவும் பிடிக்கல, நான் வேறு இடம் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன், இனிமேல் நான் வரமாட்டேன் ஓகே அப்படி சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போக. அப்போட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா வாலில் பின் பண்ணுறாரு. பின் பண்ணிவிட்டு, எது இனிமேல் வரமாட்டியா? ஆமாம் எனக்கு அங்கே பிடிக்கல, அதனால் 2nd ஸ்ட்ரீட்டில் ஒரு ஜிம் இருக்குது அங்கே போகலான்னு. ஓ என்னை விட்டுட்டு நீ அங்கே போகலான்னு பார்க்குறியா? என்னை விட்டுட்டு போகலான்றான். என்ன பேசுகிறீங்க? எனக்கு இங்கே பிடிக்கல, அதனால். ஏன் பிடிக்கல? என்ன உனக்கு பிரச்சனை? அது என்ன பிரச்சனைனா, அது எனக்கு டைம் செட் ஆகலை, அதான். என்ன உனக்கு டைம் செட் ஆகலை? மார்னிங் செட் ஆகலைனாலும் ஈவினிங் வந்தேன். ஈவினிங் எதுக்கப்பா கோச்சிக்கிட்டு போனேன்? நான் ஒன்றும் கோச்சிட்டுலாம் போகல, நீங்களே அதை ஒன்று இமேஜின் பண்ணிக்காதீங்க. ஏய் நடிக்கிறது தானே? இல்லையா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நான் எதுக்கு கோச்சிக்கிட்டு போனேன்? நடிக்காத, நீ எவ்வளோ கோவத்தில் போனேன்னு எல்லாரும் பார்த்தாங்க, நானும் பார்த்தேன் சிசிடிவியில். எதுக்கு உனக்கு அவ்வளோ கோவம்? நான் தான் சொல்கிறேன்ல, நானும் கோவத்தெல்லாம் போகல. அப்புறம் நீங்கள் இப்படி என்னை பின் பண்ணிட்டு பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. முதல்ல தள்ளி நில்லுங்க. ஏய் என்ன நேற்று அவகிட்ட நான் போனதும் உனக்கு கோவம் வந்துருச்சா? அவ்வளோ ஜெலஸ் ஆவிய நீ? நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. ஓ ஜெலஸ் இல்லை, அதுக்கு பேர் பொசசிவ் ஆவியா? அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் விடுங்க என்ன அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா டேவை புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் டே பார்த்தீங்கன்னா ஜேகேவை நல்லா பின் பண்ணிவிட்டு, எங்கே பாரு, என்ன நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்லையே அப்படிலாம் எதுவும் இல்லை. யார் சொன்னாங்க? வந்த நாள்லேருந்து நான் தான் பார்த்துட்ருக்கேனே. உன் கூட இருக்கிறவன் என்னை ஜிம்மில் பார்த்தப்போ அண்ணா, எங்கள் காலேஜில் பார்த்தப்போ சார் அண்ணா. ஆனால் நீ அப்ளைலேருந்து இப்போ வரைக்கும் என்ன ஏது அப்படின்னா கேட்டுட்ருக்கே தவிர சார் அண்ணா எப்படின்னு மென்ஷன் பண்ணவே இல்லையே. அதுலேருந்தே தெரியும் வேணவா? ஷோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. எனக்கு உங்ககிட்ட எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம், அதனால தான் நான் எதுவும் உங்களை மென்ஷன் பண்ணி கூப்பிட்றதில்ல, அவ்வளோதான்.
அது நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஓ அப்படியா? அப்போது ஏன் ஃபர்ஸ்ட் டைம் நீ ஜிம்முக்கு வரும்போது நான் அப்படி வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருந்தேன்? ஏன் அவ்வளோ அழகாக இருக்கேன்? ஐயோ எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்கான், ஆனால் எதுவுமே பண்ணாத மாதிரி இருப்பானே. அப்படிலாம் எதுவும் இல்லை. அது நீங்கள் ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ணி பாடி ஃபிட்டாக வச்சுருந்தீங்கள்ல, அதுதான் பார்த்தேன். வேறு ஒன்றும் கிடையாது. உங்களை ஒன்றும் நான் அட்மையர் பண்ணிலாம் பார்க்கல. ஓ அப்போ உனக்கு என் பாடி பார்க்கணுமா? அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் வந்து கரெக்டாக அப்போ ஜேகே என்ன பண்ணுற இப்படிலாம் பண்ணாத அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஷர்ட்டை வந்து பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க? நீ தான் என் பாடி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டல, காட்டுறேன் பாரு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என்ன இப்படி பண்ணுற? நான் போனேன், என்னை ஃபஸ்ட்டு விடு. ஏய் என் மேலே லவ் இருந்தால் லவ் இருக்குன்னு சொல்லு, அதை விட்டு என்ன நேற்று கோச்சிக்கிட்டு போகிற, இன்றைக்கி என்ன மூஞ்சி திருப்பி நிற்கிற? உனக்காக தானே வந்தேன், உனக்காக தானே சண்டை போட்டேன், அதை கூட புரிஞ்சிக்க மாட்டியா நீ? என்ன புரிஞ்சுக்கணும்? அதான் உங்களுக்கு அந்த ஜெனி இருக்கால்ல, அவகிட்ட போக வேண்டியதானே? ஓ அவள் ஈவினிங் தான் வருவாள்ல, உங்களுக்கு டே டைமுக்கு ஒருத்தர் வேணும்ல, அதனால தான் இப்போ என்கிட்ட வந்தீங்களா? ஏய் இந்த மாதிரிலாம் பேசினேன் பலாதுன்னு ஒன்று வாங்குவேன். நீ என்ன அடிக்கலாம் வரீங்க? அப்புறம் அவன் என் ஃப்ரெண்டு அவ்வளோதான். அப்புறம் அப்பப்போ ஜொல்லு ஊற்றிட்டு பேசுவா. அது சும்மா அவள் கேரக்டரே அப்படி தான், யார்கிட்டையும் அப்படி தான் பேசுவாள். ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணா. ஓ நல்ல பொண்ணா? அப்போ அவகிட்டே போங்க, எதுக்கு என்கிட்ட வரீங்க? ஏய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன், அப்புறம் எப்படி அவளை லவ் பண்ணுவேன்? பைத்தியமா நீ? அப்படியா? அப்புறம் நானும் வேற ஒருத்தர் லவ் பண்ணுறேன், அப்புறம் எப்படி அவன் மேலே லவ் வரும்? வேற ஒருத்தரா? அது யாரு? ஏன் அது எதுக்கு உனக்கு? என்னமோ இப்போ போகணுன்னு குதிச்சுட்டு இருந்த போ. இல்லை பரவாயில்ல சொல்லுங்க, யார் இது? என் முன்னாடி இருக்கான்ல அவன்தான். அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் வந்து எடுத்து வைக்க ஜேகே ஒரு மாதிரியா டேவே பார்த்துட்ருக்காங்க. என்ன என்ன சொன்னீங்க இப்போ? ஒன்றும் சொல்ல, உனக்கு நல்லா தான் கேட்டிருக்கோம். கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிட்ருப்ப, ஒரு 5 மினிட்ஸ் அப்படி சைலண்ட்டாக யோசிச்சின்னா நான் என்ன சொன்னேன்னு உன் மலைமண்டிக்கு நல்லா ஏறும். அப்புறம் இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பு, வேறு யாராச்சும் பார்த்து என்ன தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. இல்லை பரவாயில்ல, எனக்கு ஓப்பனாக சொல்லு. இப்போ நீ எனக்கு ப்ரப்போஸ் தானே பண்ண? ஆமாம் ப்ரப்போஸ் தான் பண்ணேன், நீ தான் அதுக்கு எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணலல்ல, அப்போ விடு, எனக்கு என்ன பிடிக்கல தானே. அந்த ஜெனி கூட என்னை 2 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா, நான் கூட அவளுக்கு இருடி அப்போ தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தேன். இப்போ உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன அவளுக்கு போய் நான் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு டே வந்து சொல்ல ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி வந்து டேயோட லிப்ஸில் அப்படியே வந்து கிஸ் பண்ணிடுறாரு. டே செம்ம ஷாக்கா ஜேகே வந்து பார்க்க. யாருக்கும் இல்லை நீ, எனக்கு மட்டும்தான், இதை மைண்டில் வச்சுக்கோ. அப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் இனிமேல் அவன் அந்த ஜிம் பார்க்க வரவே கூடாது. அப்புறம் நீயும் யாருக்கும் ட்ரைனிங்லாம் கொடுக்கக்கூடாது, எனக்கு மட்டும்தான் கொடுக்கணும், புரியுதா? அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட டே பார்த்தீங்கன்னா ஷாக்கில் நின்றுட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு ஜேகே ஷாக்கில் இருந்தார், இப்போ டே பார்த்தீங்கன்னா ஷாக்கில் நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஓகேடா, இந்த 2 ஷர்ட்டோட எண்டிங் இதுவே வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் இதுக்கு 3 பார்ட் வேணும்னா நீங்கள் வந்து கேளுங்க, நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். பட் கொஞ்சம் டைம் வந்து எனக்கு வேணும். ஸோ இது வந்து பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. And thanks for watching. Love you all. Until then, you're lovely to move.